தமிழ் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்களை சந்திக்க கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலை பொறுத்தளவில் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, பாஜகவோடையோ பாமகவோடையோ எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே நேரத்தில் இப்போ சித்திரை திருவிழா இவங்க நடத்தினாங்க. சித்திரை முழு நிலவு மாநாடு நடத்தினாங்க பாமக. அதில் கூட்டணியை நான் தீர்மானிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை ரெண்டையுமே பொருத்தி பார்க்கலாமா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிறத விட தான் என்ன செய்யணும், தன்னுடைய கொள்கை என்ன, நான் எந்த கொள்கையோடு கைகோர்த்து நிற்கிறேன் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. அதனால அவர் இப்போ கிடையாது, தொடர்ந்து அவர் அதே இதில் தான் அவர் பயணப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதில் எந்த ஊசலாட்டமும் இல்லாமல் வராரு. ஓகேவா? ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் தலைவர் யார் அப்படிங்கிறதுலையே அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை. சரியா? இவர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, நான் தான் தலைவர்ன்றாரு. அன்புமணி என்ன சொல்றாரு, பக்கத்தில் நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. சரியா? அப்போ இப்போ இந்த சித்திரை முழுநிலவு மாநாடுக்கான போஸ்டர்ஸ், ஃப்ளெக்ஸ் பேனர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பேனர்ல தலைவர் அன்புமணி ராமதாஸ், இன்னொரு பேனர்ல தலைவர் மருத்துவர் ராமதாஸ். இப்போ இதுல யாரு தலைவர் அப்படிங்கிறதுல அவர்களுக்கே குழப்பம் இருக்கிறது. இப்போ அவங்க தொண்டர்களுக்கே யார் சொல்றதை கேட்கறது. இப்ப இந்த சூழல்ல இந்த மாநாட்டை ராமதாஸ் எதற்காக பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னா, தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். உண்மையிலேயே அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது இல்லையா? ஏன்னா அவர் தொடக்கத்துல சமூக நீதிக்காக அவ்வளவு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார். அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு முற்போக்கான புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு தமிழ் குடிதாங்கின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமா அவர்கள் பட்டமே கொடுத்தாரு. ஆனா அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத மனிதராக இப்ப அவர் மாறி போயிருக்கிறாரு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சாதியத்தை கையில் பிடித்து கொண்டு அதை வச்சு நான் சாதிச்சிருவேன்டான்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இதுதான் நிலைமை. கடைசியில தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கே அவங்க போராட வேண்டியது இருக்கும். இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸினுடைய வாழ்க்கையினுடைய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதை தான் நமக்கு சொல்லுது. அதுல அன்புமணி ராமதாஸ் அதுல பேசின பேச்சு, புராணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நாம், நம்ம அக்னி சட்டியிலிருந்து பிறந்தவர்கள், நாம் என்னது நெருப்பிலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவர் ஒரு மருத்துவர் இப்படி கொஞ்சம் கூட ஒரு அறிவோட யோசிக்காம பேசுறாருன்றது நமக்கு புரியல. அதாவது நெருப்புல இருந்து யாராவது பிறக்க முடியுமா? நீங்க ஒரு டாக்டர் தானே, அப்ப என்னத்தை நீங்க டாக்டருக்கு படிச்சு என்னத்தை கிழிச்சிங்க? இந்த கேள்வியெல்லாம் எல்லாரும் கேட்பாங்களா இல்லையா? இது RSS சனாதனத்தோட ஐக்கியமா இருக்கிறதுக்கான வேலையை இன்னும் தீவிரமா செய்யறாங்களா இவங்க? இல்ல, அது ஆல்ரெடி ஐக்கியமா தான் இருக்காங்க அவங்க. நீங்க சாதியத்திற்கும் மதவாதத்திற்கும் என்ன வேறுபாடு இருக்க போகுது? ரெண்டுமே ஒன்னோடு ஒண்ணு பின்னி பிணைந்தது தானே. அதனால இவர் என்னன்னா, புராணங்கள் பற்றிய பெருமை நமக்கு இருக்கு. இந்தியாவிலேயே யாருக்குமே கிடையாது, நமக்கு மட்டும்தான் புராணங்களுக்கான பெருமை. புராணம்ன்றது என்னங்க? சாதாரண பிள்ளைகளை கூப்பிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. கிராமத்து மக்களுக்கு தெரியும், அது வெறும் கட்டுக்கதை, அது வெறும் கதை. அந்த வெறும் வெற்று கதைகள் தான் நமக்கு இருக்குன்னு அவர் சொல்ல வராரா? இல்ல உங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இடஒதுக்கீட்டில் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குன்னு நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். சரியா? வன்னியர் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக அவர் போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. அதுல கிடைத்தது என்ன இடஒதுக்கீடு சலுகைகள் அந்த மக்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத, எப்படி இருந்தாலும் இடஒதுக்கீடு குறித்து ஒரு வரலாற்றை நீங்க எழுதுனீங்கன்னா, டாக்டர் ராமதாஸ் நடத்திய அந்த இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை கடந்து நீங்க எழுதவும் முடியாது, அதை சேர்த்துதான் ஆகணும். அப்ப இப்படிப்பட்ட வரலாறைத்தான் பெருமையானதாக இதுவரைக்கும் பாமகவை பொறுத்தவரை நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு பெருமை இல்லை, புராணங்கள் எங்களுக்கு இருக்கு, அதுதான் எங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஆனா உண்மையிலேயே நிறைய சமூக வலைத்தளத்துல ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸோட பேச்சையும், இந்த பக்கம் ஒரு பார்ப்பனர் கதா காலட்சேபம் நடத்துறாரு, அதையும் போட்டுருக்காங்க. அதுல அவர் சொல்றாரு, சத்திரியர்கள் எப்படி பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சத்திரியர்களினுடைய அந்த பிறப்பின் வரலாறு என்னன்றது அவர் அவ்வளவு ஆபாசமான கதைகளோட சொல்லிட்டு இருக்காரு. அவர் பரசுராமர் எல்லா சத்திரியர்களையுமே 21 தலைமுறை சத்திரிய ராஜாக்களை அழிச்சிட்டாரு. கடைசியில அந்த ராணிகள் மட்டும்தான் எஞ்சி இருந்தாங்க. அப்ப என்ன பண்றது, அந்த நாட்டுக்கு வாரிசு இல்லாம போயிடுமே சொல்லும் போது அவர்களுடைய குலகுரு சொன்னாராமா, நீங்க அந்த ஊரில் இருக்கிற பார்ப்பனர்களோடு கூடி கலவி செய்து நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க.
சொல்றாங்களாமா, அவர்கள் தான் வந்து சத்திரியர்கள். அப்ப நீங்க என்ன பெருமை பேசுறீங்க? நீங்க அசிங்கமா இல்ல உங்களுக்கு? நீங்க வெக்கப்படணும். சத்திரியர்கள்னு சொல்லிட்டு உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நீங்க வெக்கப்படணும். நீங்க அது வந்து சத்திரியர்கள் அப்படின்றவங்க எப்படிப்பட்ட ஒரு இழிவான பிறவிகள்னு சொல்லிட்டு பார்ப்பனர்கள் சொல்றாங்க, அவங்களுடைய மனு தர்மம் சொல்லுது, அவங்களுடைய வேதங்கள் சொல்லுது. அதுல இருந்து அவங்க எல்லாத்தையும் இப்ப வரைக்கும் அதை பெருமையா பேசிட்டு அலையிறாங்க. ஆனா நீங்க அதை வந்து அவன் இழிவா பேசுறத நீ பெருமையா தூக்கிட்டு அலையிறன்னா அப்புறம் நீ எல்லாம் படிச்சவனாயா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப அந்த இளைஞர்களை நீங்க என்னவா வழி நடத்துறீங்க? சொல்லுங்க, என்னவா வழி நடத்துறீங்க? நீங்க வழிநெடுக அந்த இளைஞர்கள் பண்ணிட்டு வந்து அட்ராசிட்டியில நம்ம பார்த்தோம்ல, ஒரு பொது ஒழுக்கம் இல்லாத ஒரு இளைஞர்களை நீங்க வந்து உருவாக்குறீங்க. ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு இளைஞர் கூட்டத்தை நீங்க உருவாக்குறீங்க. இதுல இவர் வந்து நானே கூட்டணியை பத்தி நானே முடிவு பண்ணிக்குவேன், அதை கேட்கிற இடத்துல உங்க மகன் இருக்காரா? இல்லையா? இவர் சொல்றாரு இளைஞர்களை நான் வழிநடத்துகிறேன்னு ராமதாஸ் சொல்றாரு. இப்போ உங்க மகனையே உங்களால வழிநடத்த முடியலையே, அவரே முதல்ல உங்க பேச்சை கேட்கறது இல்லையே, அப்புறம் நீங்க எப்படி மற்ற இளைஞர்களை வழி நடத்துவீங்க? மற்ற இளைஞர்கள் கேட்பாங்களா இல்லையா? முதல்ல உன் மகன் உன் சொன்ன பேச்சு கேட்கறானான்னு பாரியா, அதுக்கப்புறம் நீ எனக்கு சொல்லலாம். இது சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த பாமகவும் இன்றைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு ஒரு குழம்பி போயில கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. சரியா? யாரு கையில கட்சி இருக்கு அப்படிங்கிறதே இப்ப வரைக்கும் வந்து தெரியல. மாநாட்டு மேடையிலேயே அது வெளிப்படையாக தெரிந்தது. இன்னொன்று, ஒட்டுமொத்த குடும்பமுமே மாநாட்டை வந்து நடத்தினாங்க. அதுதான் இனிமே வந்து இந்த குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இதெல்லாம் வந்து அவங்க பேசினாங்கன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதை பேசுறதுக்கான எந்த தகுதியுமே வந்து இந்த பாமகவினுடைய ராமதாஸ் குடும்பத்துக்கு கிடையாது அப்படிங்கிறது. இன்னொன்று, எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? சித்திரை முழுநிலவு வெளிச்சத்தில் ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. ஆனால் அவங்களுடைய மனம் முழுக்க வந்து சிந்தனை முழுக்க சாதிய இருள் தான் நிறைஞ்சிருந்திருக்கு. அதுதான் நிறைஞ்சிருக்கு. அப்ப இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டுல இதெல்லாம் எடுபடாதுங்கிறது நீங்க பார்த்துட்டே தானே வர்றீங்க. அப்ப திரும்பவும் இதை ஏன் முன்னெடுக்கிறீங்கன்னா, அன்புமணி ராமதாஸுக்கு பாஜகவோட கூட்டணிக்கு போகணும். இவருக்கு வந்து அது சரியா வராதுன்ற ஒரு இடத்துக்கு ராமதாஸ் வராரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து ஒரு பிரச்சனை வருது. இதுல இப்ப வரைக்கும் கூட்டணிக்கான எந்த முடிவுகளையும் அவங்க எடுக்க முடியாது. சோ இதுல அன்புமணி ராமதாஸோட கைதான் ஓங்கி இருக்கு. அதனாலதான் இவர் சொல்றாரு, எனக்கு வயசாயிடுச்சு நீங்க நினைக்காதீங்க, நான் இப்பவும் வந்து இவ்வளவு எல்லாமே துடிப்போட இருக்கேன், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு ஓட்டு அப்படின்றாரு. ஒரு ஓட்டு கேட்கறதுக்கா இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறீங்க நீங்க? அப்ப எந்த அளவுக்கு அவர் இறங்கி போயிட்டாருன்னு பாருங்க. கீழே இறங்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் அப்படிங்கிறது மிக மிக கேவலமான அவமானத்திற்குரிய சாதியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்திருக்கீங்க. அந்த சாதியத்தை கையில் எடுக்கிற ஒவ்வொருவருமே அவமானப்பட்டுத்தான் இந்த சமூகத்துல நிக்கணும். அதுக்கு உதாரணம் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதே நிலை அடுத்து அன்புமணி ராமதாஸுக்கும் வரும், கூடிய விரைவில் வரும். அதையும் வந்து நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதுல வந்து இன்னும் இந்த கூட்டணியை வலிமையாக்குறதுக்கு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதாக வெளியில பேசப்படுது. குறிப்பாக விஜய் அவர்களையும் உள்ளால கட்சிக்குள்ளால கொண்டு வரதுக்கான தீவிர முயற்சிகள் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வகையில வந்து வலிமையாக திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. இல்ல, அவரு இப்போ நீங்க சொல்லும் போதே நடிகர் விஜய்ன்னு தான் சொன்னீங்க, தலைவர் விஜய்ன்னு சொல்லல. சொல்ல முடியாது. சரியா? அப்போ நடிகர்களையும் இவர்களுடைய நாடக மன்றத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அது எப்படிங்க ஒரு வலுவான கூட்டணி அமைய முடியும்? இப்போ அதிமுகவோடு இவர்கள் கூட்டணி வைத்ததே அதிமுகவினரே விரும்பவில்லை. வேற அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க, வேற வழியே இல்லை, எங்க பொதுச் செயலாளர் ஒத்துக்கிட்டாரு. அவர் எங்க ஒத்துக்கிட்டாரு? ஒத்துக்கிட்ட வச்சாங்க, அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கையையும் கட்டி போட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு, இவர் பக்கத்துல இருந்தாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்டர். ரைட்டா? அப்போ இதுவே ஒரு வலுவான கூட்டணி கிடையாது. அதிமுகவும் பாஜகவுமே ஒரு வலுவான கூட்டணியோ அல்லது ஒரு நெருக்கமான கூட்டணியோ கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன கட்சிகள் எல்லாம் சேர போறீங்க நீங்க? ஏற்கனவே இப்ப இருக்கிறது தானே, இவங்க தான் வரப்போறாங்க. அதுல இல்ல உடைஞ்சிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய டிடிவி தினகரன் இந்த மாதிரியான பன்னீர்செல்வம், அதுதான் நான் சொல்றேனே, இருக்கிறதுலேயே ஒரு குழப்பமான இடம் எதுன்னா அதிமுக தாங்க. இதுல அந்த கட்சி யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது முதல்ல ஒரு கேள்வி. ஆளாளுக்கு பொதுச் செயலாளர். சரியா? இங்க வந்து எடப்பாடி பொதுச் செயலாளர், அவர் சட்டப்படி எலெக்ஷன் கமிஷனால வந்து இது பண்ண வச்சுட்டு, ஆனா யார் யாரெல்லாம் பொதுச் செயலாளர்னு அங்க வந்து உரிமை கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து தியாக தலைவி சின்னம்மா, அவங்க தான் பொதுச் செயலாளர். அவருடைய அந்த சேனல்ல பாருங்க, பொதுச் செயலாளர் சின்னம்மா தான். அது சட்டவிரோதம்னு கூட அவங்களுக்கு உரைக்க மாட்டேங்குது பாருங்க. ஆனா அவங்க தான் பொதுச் செயலாளர். அப்ப இவங்க எல்லாம் எப்படி வந்து ஒரே கட்சியில ரெண்டு பொதுச் செயலாளர்
அது எப்படி வந்து செட் ஆகும்? அவங்க வந்தா இவர் வரமாட்டாரு, இவங்க வந்தா அவங்க வரமாட்டாங்க. இவங்களை எப்படி வந்து சேர்த்து கூட்டணியில வச்சுக்க போகுது பாஜகங்கிறதே ஒரு பெரிய சிக்கல். ஆனா அவங்க வச்சுக்குவாங்க, ஏன்னா அதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. நீ தனியா இருனா இருந்துட்டு போறாரு, எதிர்க்கிற வலிமை இருக்கிறவன் தானே வந்து எதிர்ப்பான். இங்கதான் எடப்பாடிக்கு அந்த வலிமையே கிடையாதுல்ல. அப்ப எப்படி வேணுமானாலும் இந்த கூட்டணியை மோல்டு பண்ணிக்கலாம் பாஜக அப்படின்ற அளவுக்கு தான் அதில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. இப்போ புதிய தமிழகம் வந்து சேரும், அப்புறம் வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் ஒரு பக்கம், பாமக அன்புமணி ராமதாஸ், ஏன்னா அவர் தான் அங்கே வலிமையாக இருக்கார், அதனால வந்து அவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த சாதிய கட்சிகளும் மதமும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க. இதுல வந்து ஒரு ஊழல்வாதியான யார் நம்ம எடப்பாடி கூட்டமும் போய் அங்கே போய் சேரப்போகுது. இதில் நீங்கள் சொன்ன நடிகர் விஜய் அவர் ஒரு பக்கம் வருவதற்கான, ஆனால் அவர் தனித்து தான் அப்படிங்கிறது, என்ன ஓட்டை பிரிக்கிறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தானே இப்போ வரைக்கும் பாஜக வந்து பண்ணிட்டு இருக்கு. அதனால தானே அவங்க எல்லா மாநிலங்கள்லையும் வந்து தேர்தலை வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க பின்பற்ற தான் செய்வாங்க. பார்க்கலாம், தேர்தல் நெருங்கி வரும்போது பார்க்கலாம். விஜயை பாஜக தான் இயக்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணிலாம் எழுத வேண்டியது கிடையாது, அது வெளிப்படையான ஒரு விஷயம்தான். அதனால ஒரு பக்கம் தெளிவில்லாத நடிகர் விஜயினுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய கைக்கூலிகளாக மாறிவிட்ட தமிழ் தேசிய குழுக்கள் நிறைய இங்க இருக்கு. ஸோ இவங்க எல்லாரையும் நம்பித்தான் வந்து பாஜக நாங்க 2026 ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் கூட்டணி ஆட்சி இல்லைன்றாரு. யாரு? நம்ம எடப்பாடியார் கூட்டணி ஆட்சி இல்லைன்றாரு. அவர் அமித்ஷா தெளிவா சொல்றாரு என்டிஏ கூட்டணி ஆட்சின்றாரு அவரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பம்னு வைங்களேன். அதெல்லாம் ஏதோ ஒன்று போட்டு விடுங்க. ஆனா 2026 திமுக கூட்டணி எப்படி சிந்தாம செதறாம வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். 2026 மட்டும் கிடையாது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கடுத்துன்னு இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு இதுதான் நிறைவான கூட்டணி, இதுதான் வந்து உறுதியான கூட்டணி அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க, ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள். அதனால இவங்க யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம். ஆனா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது மக்களோடு கூட்டணியில் இருக்கு. அதனால இதை ஒன்றும் பண்ண முடியாது. நடிகராக தான் கடைசி வரைக்கும் இருப்பார். அவர் ஒரு நாளும் வந்து தலைவரால ஆக முடியாது. பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி.